PS6 தொழில்நுட்ப மீளுருவாக்கம் தொடருக்கான ஆன்லைன் கற்றல் தளத்திற்கு வரவேற்கிறோம் என்பதை தெரிவித்த முதல் மற்றும் இரண்டாவது வீடியோக்களில் நாங்கள் செய்தோம். எக்ஸாஸ்ட் எரிவாயு சுத்திகரிப்பு அமைப்பு, டீசல் துகள் வடிகட்டிகளில் வழக்கு ஏற்றுதல் மற்றும் மீளுருவாக்கம் செயல்முறைகளின் 2 முக்கிய வகைகள். இது செயலில் மற்றும் செயலற்றதா போறீங்களா? இந்த தொடரின் 3வது வீடியோவில் பல்வேறு வகையான செயலில் மீளுருவாக்கம் செயல்முறைகளைப் பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். அவை நிலையான செயலில் மீளுருவாக்கம் மற்றும் இயக்கி உதவி செயலில் மீளுருவாக்கம். அப்போ சத்தம் ஆரம்பிக்கலாமா? நிலையான கதிர் செயலிகளிலிருந்து இவ்வளவு தரமானதா? கதிர் தலைமுறை செயலிகளை புரிந்து கொள்ளுதல் என்ன? முதலில் வாகனத்தில் ரே ஜெனரேஷன் ப்ராசஸர் தேவையில்லை என பார்ப்போம். அந்த வாகனத்தின் மீட்டர் செட் எப்படி இருக்கும்? சம்பளம் என்ன? அறிகுறிகள் தற்செயல் நிகழ்வாக தோன்றுகின்றனவா? இது காரின் மீட்டர் செட், நீங்கள் பார்ப்பீர்களா? பற்ற வைப்பது நாமா? ஒரு முறை ஆன் பண்ணுவீங்களா? முழு மீட்டரா? கணம் இனிஷியலைஸ் ஆகுமாத்தி? P.A விளக்கு ஆரஞ்சு நிறத்தில் ஒளிர்வதன் மூலம் அது அணைக்குமா? இப்போ ட்ரெய்னிங் பண்ணலாமா? ஆரம்பிப்பதாலா? சாலையில் நடந்து செல்வதா? இந்த வழக்கில் DPF விளக்குகளின் நடத்தையை பாருங்கள். எனவே நான் காரை சாலையில் எடுத்துச் சென்று காரை ஓட்டியவுடன் காரின் டிபிய விளக்கு அணைக்கப்பட்ட நிலையில் உள்ளது மற்றும் எல்சிடிகளில் எனது மீட்டரில் எந்த அறிகுறியும் இல்லை. வாகனத்திற்குள் இப்போது செயலில் மீளுருவாக்கம் தேவையில்லை என்று இது அர்த்தப்படுத்துகிறதா? இரைச்சல். இப்போது வாகனத்தின் உண்மையான உட்புறத்தில் ஆக்டிவ் ரே ஜெனரேஷன் தேவைப்படுவதை பார்ப்போம். எனவே நான் காரின் இக்னிஷன் டிபிய விளக்கை இயக்கிய போது ஆரஞ்சு ஒளியில் நிறம் மாறியது மற்றும் அப்பால். இப்போ நான் ரோட்ல காரை ஓட்டுறேன். சத்தமா? எனவே எனது கார் சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதை நீங்கள் காணலாம், மேலும் கார் 5வது கியரில் உள்ளது. இப்போது இங்கே நீங்கள் கினீஸ் பார்க்க முடியும். வாகனத்தின் உள்ளே உள்ள டிபிய விளக்கு பச்சை நிறத்தில் ஒளிரத் தொடங்கியுள்ளது மற்றும் கதிர் உருவாக்கம் செயல்படுத்தப்பட்ட சென்டிமீட்டர் செட் எல்சிடியில் காட்டப்படுகிறது. அதாவது ரே ஜெனரேஷன் விளக்கு பச்சை நிறத்தில் ஒளிர்கிறதா? கதிர் தலைமுறை செயல்படுத்தப்பட்ட செய்தி சத்தம் மற்றும் மீட்டர் தொகுப்பு LC.DS-க்கு மேலே காட்டப்படுகிறதா? இப்போது இந்த அறிகுறியுடன் எனது காரில் செயலில் உள்ள மீளுருவாக்கம் நிலையாக இன்னும் செயலில் உள்ளது என்பதை நான் அறிந்துள்ளேன். இப்ப முடிஞ்சுதா? S.A டிரைவர் மீளுருவாக்கத்தின் போது எனக்கு மிக முக்கியமானது. அவரா இவர்? நான் காரை டிரைவிங் மோடில் வைத்தேன், எனக்கு பச்சை நிற DPF அறிகுறி விளக்கு ஒளிருதே. அப்படியா? எனவே நான் காரை ஓட்ட முயற்சி செய்ய வேண்டும் அல்லது பட்டியலில் இருக்க வேண்டுமா? நான் வாகனம் ஓட்ட முடியாவிட்டால் நான் அதனை இயங்கும் நிலையில் வைக்க வேண்டுமா? அதாவது அதன் பற்றவைப்பு அணைக்கக்கூடாதா? வண்டியை நிறுத்த வேண்டிய நேரத்தில் இன்ஜினை ஐட்லிங்கில் வைக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால், மிகவும் அவசரம் இருந்தால் காரை நிறுத்த முடியுமா? ஆனால் கோயின்சிட்ஸ் வாகனத்தை எப்போதும் இயங்கும் பயன்முறையில் வைப்பது நல்லதா? 2025 நிமிடங்களின் மீளுருவாக்கம் செயலியை தொடர்ந்து ஓட்டுகிறீர்கள். செயலி இருக்குமா? அந்த பச்சை அறிகுறி விளக்கு தானாகவே அணைக்கப்படும் மற்றும் உங்கள் கார் மீளுருவாக்கம் செய்யப்படும். அது முழுமையானதாக இருந்தால் அது எப்போதும் அறிவுரையா? பச்சை வண்ண இண்டிகேஷன் விளக்கை பெற்றால் மீட்டர் செட்டுக்கு மேலே காட்டத் தொடங்குகிறது மற்றும் செய்தி LCD-இல் காண்பிக்கத் தொடங்குகிறது.
நீங்கள் வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்றால் காரை நிறுத்த வேண்டாம். ஆனால் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் காரை அணைக்க முடியுமா? உங்கள் கார் அடுத்த முறை அந்த மண்டலத்திற்கு செல்லும் போது அது ரே ஜெனரேஷன் மண்டலத்திற்கு செல்லும். பின்னர் மீண்டும் இந்த பச்சை இண்டிகேஷன் விளக்கு உங்களுக்கு வரும். மீளுருவாக்கம் தொடங்குகிறதா? அது தற்போது நிலையான மீளுருவாக்கத்துடன் செல்லுமா? இணைக்கப்பட்டதா? ரொம்ப முக்கியம். நான் சொல்லலாமா? உங்க வழக்கு எப்போ 23 கிராமுக்கு மேல் அளவு, அப்போ அது உங்களுடையதா? நிலையான ரே தலைமுறை செயலி செயல்படுத்தப்படும் மற்றும் உங்கள் காருக்குள் ஒரு கதிர் தலைமுறை எப்போது இருக்கும்? சூட் லெவல் 2 கிராம்ல இறங்கி வந்துட்டீங்களா? இது 23 கிராம் பிளஸில் தொடங்கியது. அது குறைவாக இருக்கும்போது 2 கிராமாக குறைந்தது. ஒரு தற்செயல் நிகழ்வு. உங்கள் பச்சை அறிகுறி விளக்கு அணைக்கப்பட்டுள்ளது. நடக்குமா? தற்செயலாக உங்கள் காரில் கதிர் உருவாக்கம் செயல்படுத்தப்பட்டால் 23 கிராம்களில் செயல்படுவதாக எண்ணுவோம். நீங்கள் சில கிலோமீட்டர்களுக்கு காரை ஓட்டினால் அந்த நேரத்தில் அது 23 கிராமுக்கும் குறைவாக இருக்கும். சுமார் 15 கிராமங்கள் வந்தனவா? இப்போ நீங்கள் காரை நிறுத்தினால் உங்கள் ரே தலைமுறை குறுக்கிடப்படும். அடுத்த முறை வாகனம் ஓட்டும் போது உங்கள் கதிர் உருவாக்கம் செயலில் இருக்காது. இல்லையென்றால் மற்றும் ஆண்டில் உங்க சூட் 23 கிராம் எட்டவில்லையா? எனவே உங்கள் காரில் உள்ள சூட் 15 கிராம் முதல் 23 கிராம் வரை செல்லுமா? அதன் பிறகு பச்சை கதிர் தலைமுறை செயல்படுத்தப்படும். மேலும் சூட் 2 கிராமுக்கு கீழே வரும் வரை உங்கள் காரில் பச்சை அறிகுறி விளக்கு எரிந்து கொண்டே இருக்குமா? இப்போது வீடியோவில் நாம் கினிஸ்க்கு வந்துவிட்டோம். இரண்டாவது வகை செயலில் மீளுருவாக்கம். இது இயக்கி உதவி மீளுருவாக்கம் அல்லது பூங்கா மீளுருவாக்கம் என்பதைக் கொண்டுள்ளது. இந்த வகை மீளுருவாக்கம் ஏன் ஆகின்றது என்பதற்கான கேள்வி உங்களிடம் இருக்கிறது. இப்போது ஓட்டுநர் உதவியுடன் கதிர் தலைமுறைக்குள் வாகனம் தானாகவே தன்னை மீண்டும் உருவாக்காதா? இந்த செயலியை காரிலேயே ஓட்டுநரே தொடங்க வேண்டும். அதாவது இயற்பியல் பொத்தானின் உதவியுடன். இப்போது நீங்கள் மீளுருவாக்கம் பயன்முறையில் செல்ல வேண்டும் என்று வாகனத்தின் சிக்கலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இது பார்க் மீளுருவாக்கம் என்பதால் காரில் இந்த உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் காரை நிறுத்த வேண்டும். நகரும் வாகனத்தில் இதை செய்ய முடியாது. முதலில் காரை பார்க் செய்து அதன் பிறகு மீளுருவாக்க செயலியை தொடங்கலாம். எனவே இப்போது நாம் நம் காரில் ஓட்டுநர் உதவி மீளுருவாக்கம் அல்லது பார்க் மீளுருவாக்கம் செயலியை எவ்வாறு தொடங்க வேண்டும் என்பதையும், இந்த செயலியை செய்வதற்கு முன்பு என்னென்ன விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். இதனால் இந்த செயலி இடையில் குறுக்கிடாது. இந்த வாகனத்திற்கு பார்க் கதிர் உருவாக்கம் வேண்டும் என்றால் மீட்டர் செட் பூசப்படுகிறது. நீங்கள் வாகனத்தின் இக்னிஷனை இயக்கும் போது மீட்டர் இயக்கப்பட்ட பிறகு உங்கள் ஆரஞ்சு மீளுருவாக்கம் விளக்கு அணைக்கப்படாது என்பதை கவனிக்கிறீர்களா? அதாவது ஆரஞ்சு மீளுருவாக்கம் விளக்கு நிரந்தரமாக எரியும். மீட்டர் செட் எல்சிடிக்கு மேலே உள்ளது. ரே ஜெனரேஷன் தேவை வாகனத்தை ஐடலில் நிறுத்துங்கள் என்று செய்தி ஒளிரும். எனவே உங்கள் மீட்டர் தொகுப்பில் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் காராக இருப்பவருக்கு இப்போது ஓட்டுநர் உதவி மீளுருவாக்கம் தேவை என்று அர்த்தம். காரின் சூட் நிறை 25.3. நீங்கள் கிராமங்களை கடந்தால் தற்போது அதன் உள்ளே செயலில் உள்ள கதிர் தலைமுறை நிலையான வகையுடன் உங்கள் வழக்கு என்ன? அளவுகள் குறைவு அல்லவா? முடியும். இந்த வாகனத்தின் சூட் அளவை குறைக்க நீங்கள் ஒரு சிறப்பு செயலியை இயக்க வேண்டுமா? இப்போது உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால், நான் ரே ஜெனரேஷனை காருக்குள் நிறுத்தவில்லை என்றால் என் காருக்குள் என்ன விளைவு இருக்கும்? எனவே நீங்கள் காருக்குள் நிறுத்தி அதிகரித்த சூட் வெகுஜனத்துடன் காரை ஓட்டவில்லை என்றால், அதாவது உங்கள் சூட் வெகுஜன போது வாகனம் 8.7 கிராமை தாண்டினால் அது உங்கள் சிவப்பு மீளுருவாக்கம் மண்டலத்திற்குள் செல்லும். மேலும் வாகனத்தின் ஆர்பிஎம் ஆகஸ்ட் 1500 மட்டுப்படுத்தப்படும். அதாவது கார் 1500 ஆர்பிஎம்க்கு மேல் செல்லாது. அதனால் நீங்கள் காரை பட்டறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சத்தம் அல்லது பட்டறையிலிருந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் உங்கள் காரின் மேல் வந்து அதை டெண்டர் செய்வாரா? அதை நீங்களே மீண்டும் உருவாக்க முடியாதா? சரியான டிஜிஸ்கேன் கருவி வாகனத்தின் மேல் நிறுவப்படும். பின்னர் உங்கள் கதிர் உருவாக்கம் தொடங்கும். இந்த நிலையில் இருந்து உங்களை காப்பாற்றும். உங்கள் டாஷ்போர்ட்டில் ஆரஞ்சு மீளுருவாக்கம் விளக்கை காணும் போதெல்லாம்
வாகனத்தை பக்கவாட்டில் நிறுத்தி வாகனத்திற்குள் பூங்கா மீளுருவாக்கம் செயலியை இயக்குவது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது. எனவே காரில் பார்க் மீளுருவாக்கம் செயலியை பயன்படுத்துவதற்கு முன் மிக முக்கியமான காரணி என்ன? காரின் என்ஜின் கூலனர் வெப்பநிலை 60 டிகிரி பிளஸ் இருக்க வேண்டுமா? எனவே இந்த செயலி முடிந்ததும் நீங்கள் காரை 5 முதல் 10 வரை நிமிடங்கள் இயக்குகிறீர்கள். இதனால் அதன் குளிரூட்டும் வெப்பநிலை 60 டிகிரியை கடக்கிறது. அதன் பிறகு பார்க் ரீஜெனரேட்டர் செயலியை தொடங்கலாம். நீங்கள் பார்க் கதிர் தலைமுறை செயலி செய்யும் போதெல்லாம் உங்கள் வாயுக்களை வெளியிடும் வெளிச்சம் மிக அதிகம் இருக்குமா? வெப்பநிலை 400 முதல் 500 டிகிரி வரை இருக்குமா? எனவே காரின் 2 மீட்டர் சுற்றளவில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பெட்ரோகெமிக்கல், உலர்ந்த புல், காகிதம், இந்த வகை பொருள் போன்ற எரியக்கூடிய எந்த பொருளும் வாகனத்தின் 2 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடாது. உங்கள் வெளியேற்றம் நேரடியாக அத்தகைய பொருளை தாக்கினால் தீ ஏற்படலாம், முடிந்தால் சத்தமும் ஏற்படலாம். எனவே உங்களிடம் சில தீயணைப்பு சிலிண்டர் இருக்க வேண்டும். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அத்தகைய பாதிக்கக்கூடிய பொருள் சுற்றி இருந்தால், அது தீப்பிடித்தால் அந்த தீயை நீங்கள் அணைக்கலாம். இதனால் தீ உங்கள் காரை பாதிக்காது. இப்போது வீடியோவில் வாகனத்திற்குள் இந்த பார்க் ரே ஜெனரேஷன் செயலியை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி, பூங்கா மீளுருவாக்கம் தொடங்குவதற்கு முன் உங்கள் கார் நடுநிலையில் இருக்க வேண்டும் என்பதை சரிபார்க்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பார்க் பிரேக்கை காருக்குள் என்கேஜ் செய்கிறீர்களா? மூன்றாவது பாயிண்ட், ஆக்சிலரேட்டர் பெடல், பிரேக் பெடல் அல்லது கிளட்ச் பெடல் மூன்றில் எதுவும் பிரஸ்ட் நிலையில் இருக்கக்கூடாது. இப்போது காருக்குள் மீளுருவாக்கம் நிறுத்துதல் முதல் கார் 1 நிமிட சும்மா கண்டிஷன். அதை உள்ளே விடலாமா? இப்போ மீட்டரை சத்தத்துக்கு மேலே கிளஸ்டருக்கு செட் பண்ணிட்டீங்களா? அமை பொத்தானை அழுத்தவும். 5 வினாடிகள் கியரிங் செய்த பிறகு உங்கள் ரே ஜெனரேஷன் செயலி செயல்படுத்தப்பட்டிருப்பதை, வாகனத்தின் RPM தானாகவே 2000 RPMஇல் வெளியிடப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்கள் மீட்டர் செட் LCDயில் செய்தி பாப்அப் செய்யுமா? கதிர் தலைமுறை செயல்படுத்த வேண்டும். சுத்தி செயலி 25 முதல் 30 நிமிடங்கள் வரை செயலி இருக்குமாடோ? கொஞ்ச நேரத்துல கவனிப்பீர்களா? அது உங்கள் T.P.A தலைமுறை. விளக்கு என்றால் என்ன? ஆரஞ்சு நிறத்தில் விழித்துக் கொண்டிருந்தவர் பச்சை நிறத்தில் விழிக்க ஆரம்பிக்க உள்ளாரா? இரைச்சல். மீளுருவாக்கத்தின் இறுதி முகத்தில் என்ஜின்களின் RPM 2200 வரை சுடும் என்பதை காண்பீர்கள். 2200 RPM இன்ஜின் 2 நிமிடங்கள் வரை தங்கு. அதன் பிறகு தானாகவே என்ஜின் ஐட்லிங் RPMக்கு வருமா? மீட்டர் செட்டுக்கு மேலே டிபிய விளக்கு அணைகிறதா? நிறைவேறுமா? LCDயில் பாப்அப் செய்யும் ரே தலைமுறை செயல்படுத்தப்பட்ட செய்தியும் போய்விடுமா? இப்போது உங்கள் காரில் ரே தலைமுறை முடிந்தது. நீங்கள் தொலைதூர பயணத்திற்கு செல்ல முடியுமா? எனவே இந்த வீடியோவில் 2 வகையான ஆக்டிவ் ரீஜெனரேஷன் கொடுத்துள்ளோம். ஸ்டாண்டர்ட் ஆக்டிவ் ரீஜெனரேஷன் மற்றும் டிரைவர் அசிஸ்டட் ஆக்டிவ் ரீஜெனரேஷன். உங்களுக்கு தெரியுமா? அடுத்த வீடியோவில் இந்த தொடரின் சுவாரஸ்யமான தலைப்பு பற்றி விவாதிப்போம். இந்த சேவை உதவி மீளுருவாக்கம் சத்தமா? ஸ்கேனர் அடிப்படையிலான மறுபிறப்பாக்கிகள் பற்றி என்ன? கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். SMS தான் சிறந்ததா?